வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார் ரெசிபி தான். வாங்க நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். நான் பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்து 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு இப்போ அதை கழுவி நம்ம குக்கரில் எடுத்துருக்கேன். நல்ல உபரியான பருப்பாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த நல்ல உபரி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் தான் சேர்த்தேன், 1 கப் 1/2 கப் தான் இருந்தது, அது நிறைய வந்திருக்கு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு 4 பல் பூண்டு, 2 இல்லை 3 சின்ன வெங்காயம் அதுவும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாம். நல்லா அழகாக வந்துடும். அதுக்குள்ளே நம்ம காய்கறி வேக வச்சிடலாம். அதுக்குன்னு வாங்க, இப்போ நான் எல்லா காயுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் எனக்கு என்ன காய் கிடச்சிருக்கோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் என்கிட்ட இருக்கிற எல்லா காயும் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நான் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், பீன்ஸு, அப்புறம் காராமணி, அவ்வளோதான், கேரட்டு, இது மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அது மட்டும் சேர்த்துருக்கேன். இன்னும் நீங்கள் என்னென்ன காய் வேணுமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது எல்லா காயும் சேர்ந்த சாம்பார் தான். இப்போது இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா தண்ணி விடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காய்கறி வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பருப்பில் சேர்த்துட்டோம். ஸோ ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, போதும். எல்லாத்தையும் ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் 80% வேகணும். அதுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ காய்கறி 80% வெந்துருச்சு. இப்போ நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். மசாலா அண்டு தக்காளியெல்லாம் சேர்த்துடலாம். இப்போது ஸோ தக்காளி 1லேருந்து 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். சின்னதாக இருக்கிறனால நான் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை முதல்ல ஏன் சேர்க்கக்கூடாதுன்னா, காய்கறி வேகாது தக்காளி முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா. ஸோ காய்கறி ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சீக்கிரமாக இதாகிடும். ஓகே, நெக்ஸ்ட் புளி கரைச்சல் ரொம்ப இல்லைங்க, சின்ன எலுமிச்சைப்பழ சைஸு புளி மட்டும் ஊற வச்சு அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ப்ளம்பு அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். மசாலா நான் சாம்பார் பொடிலாம் எதுவும் சேர்க்கல. வீட்டில் செஞ்ச மிளகாய் தூள் அதுதான் எடுத்திருக்கேன். அது 1.5 ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன், ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ 1.5 ஸ்பூன் போதும். இதுலேயே எல்லாமே இருக்குங்க. சாம்பார் பொடியில் என்னென்னா நம்ம சேர்க்குறோமோ அதெல்லாம் வீட்டு குழம்பு மிளகு அப்படிலேயே நம்ம எல்லாமே சேர்த்துருப்போம். ஸோ இதே போதும், தாராளம். இது 100% வேகிறதுக்கு மூடி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா 100% மசாலாவோட வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு எடுத்து பருப்போடு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஸோ பருப்பு வேக வச்ச பருப்பு தான். அதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். எல்லாம் தண்ணியெலாம் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. தண்ணியெலாம் வெளியில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. காய்கறி வேக வச்ச தண்ணி எல்லாமே தேவை. ஸோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு தான் முன்னாடி நான் தண்ணி கம்மியாக சேர்க்க சொன்னேன். நான் இது நிறைய சாம்பார் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் பாருங்கள். முள்ளங்கி சாம்பார் தனியாக செஞ்சுருக்கேன். அப்புறம் பருப்பு குழம்பு இருக்குது. அப்புறம் நார்மல் தக்காளி சாம்பார் இருக்குது. ஸோ என்னென்ன சாம்பார் ரெசிபி இருக்கோ நீங்கள் பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இதை நல்லா கொதி வரட்டும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ குழம்புக்கு தண்ணி கம்மியாக இருக்குது. இப்போ உப்பு காரம் மட்டும் பார்த்துட்டு நம்ம கொதி விட்டுடலாம். அது கொதிக்கிற டைமில் நம்ம தாளிச்சிடலாம். இது அதே கடாய் தான், காய்கறி வேக வச்ச அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு,
வெந்தயம் வந்து 1/4 ஸ்பூனு, உளுந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு அதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டு அது கொஞ்சம் பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நெய். அப்புறம் கருவேப்பிலை. இப்போ காஞ்ச மிளகா வந்து ஒன்று தான் நான் சேர்க்க போகிறேன். ஏன் அப்படின்னா ஏற்கனவே காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஃப்ளேவருக்காக கிள்ளி போடாதீங்க, அப்படியே போட்டிருக்கேன். இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தாங்க சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் பெரிய வெங்காயம் எதுவுமே சேர்க்கல. சின்ன வெங்காயம் வந்து 15 20 சின்ன வெங்காயம் வந்துட்டு உரிச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்காச்சு. இதில் நல்லா வந்துட்டு கண்ணாடி மாதிரி பிரிஞ்சு வதங்கட்டும். லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். அது ரொம்ப இல்லை, சும்மா சிட்டிக்கை அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும் நமக்கு. சாம்பார் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு, எல்லாம் திரண்டு அப்படியே நல்லா கொதி வருது. இப்போ நம்ம தாளிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதையும் வந்து சாம்பாரோட சேர்த்து கலந்துடலாம். அதுதான் எல்லா தாளிப்பையும் நம்ம இதில் வந்து சேர்த்துடுறோம். இது சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு வாட்டி கிளறி விடுங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் காரம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, உப்பும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தேவையா இல்லையான்னு பார்த்துட்டு. இப்போ வந்து பெருங்காயத்தூள் போட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நான் இறக்கும் போது போட்டிங்கன்னா தான் நல்ல வாசமாக இருக்கும். அதனால் இப்போ பெருங்காயத்தூள் போட்டுட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து நல்லா கிள்ளி போட்டுருங்க. போட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.